சமூகத்துல பொதுவா ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்பொழுது கூட, போராட்டங்கள் நடக்கும்பொழுது கூட, அந்த இடத்துக்கு போய் நான் அவங்களுக்கு ஆதரவா பேசினா கூட கூட்டம் கூடிருவாங்க. அதனால சலசலப்பு ஏற்பட்டுரும்னு அவ்ளோ கான்ஷியஸா இருந்தவரு, பரப்புரையப்ப இவ்ளோ கூட்டம் கூடும் அப்படின்றது தெரியாமையா போச்சு? அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸும் கண்டிப்பா எடுத்திருக்கணும் தானே? மொத்தம் 234 தொகுதி இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பரப்புரைக்குன்னு 2 மணி நேரம் மட்டும் தான் ஒதுக்கி இருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மாவட்டத்துல இருக்க எல்லா ஃபேன்ஸும் நம்மள பார்க்க வருவாங்க. மீடியா கவரேஜ் இருக்கும்பொழுது, அந்த கூட்டமும் ரொம்ப அதிகமா தெரியும். மாஸா கெத்தா இருக்கும்னு நல்லா தெரிஞ்சு தானே இந்த விஷயத்த பிளான் பண்ணியிருக்கீங்க. அவ்ளோ பிளான் பண்ணவங்க, ஒருவேளை கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அத சமாளிக்க என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும்னும் பிளான் பண்ணியிருக்கணும் தானே? ஆல்ரெடி 2 மாநாடு நடத்தியிருக்காங்க. கடந்த சனிக்கிழமையும் இதே மாதிரி பரப்புரையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எவ்வளவு கூட்டம் வராங்க, எவ்வளவு ரசிகர்கள் வராங்க, இதனால என்ன பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பரப்புரை நடத்தி முடிச்ச பிறகு டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும்ல. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சாதான் அடுத்த தடவை நம்ம சாட்டர்டே போகும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தவிர்க்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்மளால பிளான் பண்ண முடியும். விஜய் பரப்புரையை முடிச்சுட்டு வண்டியை எடுக்கும் பொழுதே ஒரு சிலர் மயங்கி விழுறத பார்த்து வாட்டர் பாட்டில் எல்லாமே மேல இருந்து வீசுறாரு. அப்பவே அட்லீஸ்ட் அவருடைய வெஹிக்கிள்லயே அவங்கள ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையாவது அட்மிட் பண்ணிருக்கலாம். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்றாரே தவிர்த்து எந்த வகையான ஆக்ஷனுமே அங்க அவர் எடுக்கல.